நம்ம டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் காப்பிய வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடாதீங்க, ஆபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. ராகவன், உங்க வைஃப் ரதி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலை பார்க்கறாங்கல்ல, அதே ஆபீஸ்ல தான் உங்களையும் போட்டிருக்கு. 2 நாள்ல உன்னை வந்து கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டானே பாவி பையன். ராகவா, 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 என்னம்மா? எந்திரிடா. வாசல்ல ஒரே போலீஸா இருக்குடா. நம்ம வீட்டுக்கு எதுக்குமா போலீஸ் வர போறாங்க? நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வர போறாங்க? லிங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குடா. என்ன விஷயமாமா? டேய், நம்ம கிட்ட ஊர்காலாம் வாங்கி கடைக்கு போடுவானே லிங்கம், அவன் தூக்கு மாட்டி செத்துட்டான்டா. என்னம்மா சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ சண்டையா, கோச்சுக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாளாம். கோவம்லாம் தீந்து இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா இந்த பாவி பையன் தூக்கல தொங்கிட்டா. சரி, இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், அவன் நமக்கு தெரிஞ்ச புள்ளடா, உனக்கு பதறல? அவன் செத்தா எனக்கு ஏமா பதறணும்? சும்மா காலங்கத்தால எழுப்பி இதை சொல்றதுக்காகவா? நானே லேட்டா வந்தேன், கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா சும்மா 9 போங்கம்மா. ச்சே, இந்த ஜெனரேஷன் பசங்க ரொம்ப மோசம். அடுத்தவங்க பிரச்சனையை பத்தி கவலைப்படுறதே இல்ல. நேத்து நல்லா பேசிக்கிட்டு இருந்த பையன் இப்ப இல்லங்கும் போது எனக்கு அப்படியே திக்குங்குது. போறேன்டா. பாவம், இந்த பிள்ளைக்கு ஏன் தான் புத்தி இப்படி போச்சோ? இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டுங்க. விடு. இந்த ரதி போதும்மா. சும்மா உக்காந்து இருக்கிற உங்க அப்பாவே 2 நிமிஷத்துல 4 தோசையை முழுங்கிட்டாரு. நீ வேலைக்கு போறவ என்ன எதுக்காக இழுக்கிற? புருஷன் பக்கத்துல ஏகத்துல சாப்பாடு இறங்கல, எனக்கு அப்படியா? கொண்டாட்டி நீ முழுசா பக்கத்துல நிக்கிற, வாய் குறிச்சே சமைச்சு போடுற. 2 நிமிஷத்துல 4 தோசை என்ன? 400 தோசை சாப்பிடுவேன். இன்னொன்னு வை. நான் இல்லன்னா மட்டும் சாப்பாட்டுல அப்படியே சரி பாதி குறைச்சிட போறீங்களாக்கும். என்ன அப்படி சொல்லிவிட்ட? நீ பக்கத்துல இல்லன்னா தொண்டை குழியில பச்சை தண்ணி கூட இறங்க, தெரியுமா உனக்கு? இந்த பொம்பளைங்க இன்னைக்கு ஆம்பளையோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பாரு, இவ சாப்பிடாம இருக்கிறத பத்தி பேசுறீல்ல, இவ பக்கத்துல இல்லாம அவர் அங்க என்ன பாடுபடுறான்னு போன் போட்டுக்கள் போடு. இப்பதாங்க எனக்கே ஞாபகத்துக்கு வருது, காலையில சம்மதிமா போன் பண்ணிருந்தாங்க. ரத்தியை போன் பண்ணி ஊருக்கு வர சொன்னாங்களா? சொல்லிருப்பாரு மாப்பிள்ள. இல்லீங்க, சும்மாதான் போன் பண்ணாங்களாம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஏதோ ஒரு ஃபேமிலி இருந்துச்சா, நம்ம சம்மதி வீட்டுல தான் ஊறுகாய் அப்பளம் எல்லாம் வாங்கி கடைக்கு போடுவாங்களாம். பேர் கூட ஏதோ லிங்கம்னு சொன்னாங்க. அப்படியா? உனக்கு தெரியுமாடி? இப்ப என்ன அதுக்கு? அந்த பையன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டானா. அதனால வீட்டு முன்னாடி ஒரே போலீஸா. சம்பந்திமா வீட்டுல கூட வந்து விசாரிச்சாங்களாம். பேப்பர்ல எல்லாம் கூட நியூஸ் வந்திருக்கான். ஏய், நீ இதுக்கு பாதிலே கை கழுவுற? எனக்கு போதுமா, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நீ இப்ப புருஷனை பத்தி ஞாபகப்படுத்திட்டே இல்ல, அந்த ஏகத்துல தான் எந்திரிச்சிட்டா. அண்ணே, ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்க. என்ன பேப்பர்மா? தினகரன் கொடுங்க. இந்தாங்க. ஒரு சிகரெட் கொடுங்க.
சென்னை நியூஸ் எல்லாம் வராதா? இது கும்பகோணம் எடிஷன்மா. இதுல உள்ளூர் நியூஸ் தான் இருக்கும். அப்போ சென்னை நியூஸ்? அது சென்னை எடிஷன்ல தான் வரும். இருங்க சில்லற தரேன். ரதி, நான் தான். சொல்லுமா. அது வந்து ஒன்றும் இல்லை. இல்லையே, நீ என்னமோ கேட்க வந்த மாதிரி இருக்க. என்னன்னு சொல்லு. அத்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசினாங்களா? அப்போ அப்போ அந்த லிங்கம் செத்துட்டான். ஏ என்னாச்சு? அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தூக்கு மாட்டி செத்துட்டான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வச்சிரு. ஏமா ஒரு 100 ரூபா கொடுமா. நான் இல்லன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருக்கிறத பார்த்தேன் நானு. போய் சொல்லாத கொடு. இருந்தா உங்ககிட்ட தூக்கி கொடுத்துடணுமா? குடும்பத்துல எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? அப்புறம் நான் கல்யாணம் வேற வருது. அடுத்தவங்க கிட்ட கையை நீட்டாம எப்படிடா இந்த கல்யாணத்தை பண்ண போறோம்னு நானும் டெய்லி மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு மண்டையை உடைச்சுக்கிறேன். இதுல நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏமா 100 ரூபா தானமா கேட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் தேவையா? சுத்தமா செலவுக்கே இல்லமா. அடடடா, என்ன சின்ன பையன் மாதிரி எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னுகிட்டு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். காஃபி, டிஃபன், சாப்பாடுன்னு எல்லாமே வீட்ல கிடைக்குது. அப்புறம் என்ன உங்களுக்கு தனியா செலவு? போங்க எடுத்துட்டு கிளம்புங்க. சும்மா காசு காசுன்னு மனுஷங்களை போட்டு புடுங்குறது. ஆலமரத்தை கூட வேரோட புடிங்கிடலாம். இவள்கிட்ட 10 பைசா பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம்பா. பா என்ன வெயிட்ரா. வெயில் வேற ஒரு பக்கம். அப்பா, என்னப்பா? இந்தாங்கப்பா. எதுக்குப்பா இது? செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா. இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. என்ன ராகவா, இத்தனை வருஷத்துல நீ ஒரு நாள் கூட எனக்கு கொடுத்தது இல்ல. நானே உங்ககிட்ட பைசா கேட்டா கூட அம்மாட்ட வாங்கிப்பான்னு சொல்லுவேன். என் மருமக ஊத்தி தான் நான் கேட்காமலே மாமா இந்தாங்க செலவுக்கு வச்சுங்கன்னு கொடுப்பா. ம், நீங்க நினைச்சது சரிதாப்பா. ரத்தி தான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அப்பப்போ மாமாவுக்கு செலவுக்கு பணம் கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். நல்ல பொண்ணுடா அவ. நானும் அம்மாவும் ஊர் முழுக்க உன் ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சிருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா ராகவா. நீ ரொம்ப லக்கிடா. ரெண்டு எழுத்து படிச்சுட்டாலே பெற்றவங்களை மதிக்காத பொண்ணுங்களை தாண்டா நான் பார்த்துருக்கேன். ரதி படிச்ச மட்டும் இல்ல, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல வசதியான குடும்பம். ஒரு வேலை இல்லாம பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குற என்ன கூட மதிச்சு அவளுக்கு நல்ல மனசுடா. பா பா, என்னப்பா இது? ஒன்றும் இல்லை, உனக்கு புரியாதுப்பா, உனக்கு புரியாது. அவளை சீக்கிரம் இங்கேயே வர சொல்லுப்பா. ம், 3 மாசத்துல அவ வந்துருவாள்ல. ஆ, கண்ணிலேயே நிறைஞ்சு நிக்கிறா.
சீக்கிரம் அந்த ஃபைலை கொண்டு வாங்க. மேடம், உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆர்ஜில சைன் வேணுமா? சோ சாரி. இல்ல பரவாயில்ல மேடம். நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க பொறுமையா சைன் பண்ணி கொடுங்க. சார் நின்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாரு. சார் நீங்க வேற சார். மேனேஜர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வர சொன்னாரு. மேடம் வெரிஃபை பண்ணிட்டு சைன் பண்ணுங்க மேடம். இது பண்ணிட்டேன். தேங்க்யூ மேடம். தட்ஸ் ஓகே. மேடம், நீங்க புடவை கட்டுறதை விட சுடிதார் ட்ரை பண்ணலாமே. இளங்கோ. ஓகே மேடம், நான் வேலையை பார்க்குறேன். மேடம் என்ன மேடம் நீங்க? நான் தான் வெரிஃபை பண்ணிட்டு சைன் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. என்னாச்சு? மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு. அது சம்பந்தமான ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் காப்பி. அப்போ போஸ்டிங் பேக் எண்டா தான் இருக்கா? என்ன பிரச்சனை மேடம்? அது ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்டாரு. அதுக்குள்ள ரங்கநாதன் சார் என்ன பயமுறுத்திட்டாரு. ஓ மேடம், என்ன இளங்கோ? ஆபீஸ் விட்டதும் நேரம் எங்க போவீங்க? வீட்டுக்கு தான். வீட்டுல போய் என்ன செய்வீங்க? வீட்டுல போய் என்ன செய்வீங்கன்னா, எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய் என்ன செய்வாங்களோ அதத்தான் நானும் செய்வேன். கொஞ்சம் கிச்சன் வேலை, டிவி பாக்குறது, படிக்கிறது, ட்ரெஸ் ரெடி பண்றதுன்னு வீட்ல வேலையா இல்ல. அது சரி, ஈவினிங் வெளியில போறது, ரிலாக்ஸ்டா ஊர் சுத்துறது, டைம் பாஸ் பண்றது, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? எப்பாவது ஷாப்பிங் போவேன். அப்பப்பா அப்பாவோட வாக்கிங் போவேன். ஆமா, இதெல்லாம் எது கேக்குறீங்க? அது வந்து எனக்கு இந்த ஊரு புதுசு இல்லையா, சமய போர் அடிக்குது. சரி ஊர் சுத்தலான்னா இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம கம்பெனி இல்லாம ஊர் சுத்துறது எனக்கு பிடிக்காது. அப்படின்னா கம்பெனிக்கு யாராவது சேர்த்துக்கிட்டு சுத்துங்க. கரெக்ட் மேடம், அதத்தான் நானும் யோசிச்சேன் மேடம். ஆனா கரெக்டான கம்பெனி அமைறது ரொம்ப கஷ்டம். இல்ல, கூட வரவங்க இன்ட்ரெஸ்டிங் ஆனவங்களா இருக்கணும். போர் அடிக்கிறவங்களா வளவளன்னு பேசுற ஆளா இருந்தா ரொம்ப கஷ்டம். குறிப்பா நம்ம கூட கம்பெனிக்கு வரவங்கள நமக்கு பிடிக்கணும் இல்லைங்களா? கரெக்ட். தப்பான கம்பெனி அமைஞ்சிட்டா அது பெரிய துயரம். அதுக்கு தனியாவே இருந்துடலாம். கரெக்ட் மேடம். நான் ஒரு விஷயத்தை ரெக்வெஸ்ட் பண்றேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. சொல்லுங்க. என்ன? நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா எனக்கு நீங்க கம்பெனி தரலாமே. ஐ மீன் இந்த ஊர் சுத்தி காட்டலாமே. காலாரம் நடக்கலாம், இல்ல சின்னதா ஒரு காஃபி, கொஞ்சம் அரட்டை. சாரி,
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. அதுக்கெல்லாம் நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க இளங்கோ. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஃப்ரீயா எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க கூட ஊரை சுத்துறதை விட எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஹலோ ராகவன் சார், நான் அட்வொகேட் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நான் வாங்கிட்டேன். தேங்க்யூ சார். உங்க ஒய்ஃபோட உங்க எக்ஸ் ஒய்ஃபோட ஜட்ஜ்மெண்ட் காப்பியை அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிட்டேன். சரி சார். என்னோட காப்பி சார் அதை உங்க வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பிட்டேன் சார். வீட்டு அட்ரஸ்க்கா? எதுக்கு சார் வீட்டுக்கு கொரியர் பண்ணீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்து வாங்கியிருப்பேன்ல. எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? அதுவும் இல்லாம என்னோட கிளையண்ட்டுக்கு அனாவசியமா தொந்தரவு தர மாட்டேன். அதான் சார் என்னோட பாலிசி. அதனாலதான் உங்க வீட்டுக்கு கொரியர் அனுப்புனேன். இந்நேரம் உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குமே சார். உங்களுக்கு ஹாப்பி தானே? என்ன சார் அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்க கூடாதா? சார் நான் அன்னைக்கே கோர்ட்ல வச்சு ஜட்ஜ்மெண்ட் காப்பியை தனித்தனியா அனுப்புறேன்னு சொன்னேனே சார். அப்ப நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. ஐயோ, நிலைமை புரியாம பேசுறீங்களா சார்? ஏன் சார் வீட்ல யாருமே இல்லையா? நோ ப்ராப்ளம் சார். கொரியர் ரிட்டர்ன் ஆனா ஏன் ஆபீஸ்க்கு தான் வரும். அப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்றேன். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். வைங்க. அப்பர்ணா, என்னம்மா? அந்த காதுல மாட்டி இருக்கிறத கழட்டி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணு. போமா, கொஞ்ச நேரம் கூட என்ன பாட்டு கேட்கவே விட மாட்டேங்கிற. பொழுதன்னைக்கும் பாட்டையே கேட்டுட்டு இருந்தா சோத்துக்கு என்னடி பண்றது? ஆவுனா இதையே சொல்லிடு. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ப்ளீஸ்மா, எப்ப பார்த்தாலும் வடம் காய போடுறது, வத்தல் காய போடுறது, அப்பளத்தை எண்ணி கட்டு கட்ட அடிக்க வைக்கிறதுன்னு போர் அடிக்குதுமா. ஆமா, 24 மணி நேரமும் பாட்டு கேட்டுட்டே உனக்கு போரே அடிக்காது. சரியான பாட்டு பைத்தியடி நீ. எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. பொண்ணு பையன் புருஷன் எல்லாம். ஏதோ கொரியர்காரன் வந்திருக்கான், போய் என்னன்னு பாரு போ. எழுந்துரு. இங்க ராகவன் யாரு? என் அண்ணன் தான். இதுல ஒரு கையெழுத்து போடுமா? ஓகேம்மா. லாயர் கிட்ட இருந்து அண்ணனுக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு? சரி, நீ சொல்லட்டி போ. நான் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் எது கேட்டாலும் உங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டா.